அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பதிவு. வழக்கமா சனிக்கிழமைகள்ல கேள்வி நேரம் வரும். நண்பர்களது கேள்விகள், சந்தேகங்கள், கண்டனங்கள், விமர்சனங்கள், இதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்கும் நேரம் அது. ஆனா இன்றைக்கு ஒரே ஒரு நண்பருடைய கேள்விகள், சந்தேகங்கள். இன்ஃபேக்ட் நண்பர் நேத்திக்கு போன் பண்ணி இருந்தாரு. அவரோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். ஸோ அந்த டிஸ்கஷனை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. He doesn't want to be identified. அதனால அவரு பெயரையோ அவள் உருவத்தையோ இங்க நம்ம கொண்டு வர முடியாது. நான் அவரோட நேரடியாவே இதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அவருக்கு அதுல விருப்பம் இல்லாததால் பேசின விஷயங்களை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்க. நண்பர் ஃபோன் பண்ணும்போது ரொம்ப விரக்தியா இருந்தார். இனிமே எனக்கு அரசியலே வேணாங்க, யாரை நம்புறதுன்னே தெரியலங்க அப்படின்னாரு. என்ன ஆச்சுங்க அப்படின்னா, இல்ல கேள்விப்படுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்துல யாரை நம்புறதுன்னே தெரியலன்னாரு. அப்பவே நான் உஷாரா சொன்னேன், இதை பாருங்க, யாரு என்னன்ற விஷயங்கள் வேண்டாம். நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க, இல்ல என்ன பார்த்தீங்க, அண்டு நீங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க, என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அதை மட்டும் சொல்லுங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு. உடனே நண்பர் சொன்னாரு, சார் சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல அண்ணாமலை அவர்களுடைய இன்டர்வியூ வந்தது. சரி ரைட்டு, அவர் ரொம்ப பாப்புலரான ஒரு அரசியல்வாதி, அதனால இன்டர்வியூ எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு 15 லட்சமோ 20 லட்சமோ இவங்க தரப்புலேருந்து அந்த சேனலுக்கு கொடுத்து அப்படித்தான் இந்த இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணாங்களாம். இதெல்லாம் எப்படி சார் ஏத்துக்கிறது அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இது நண்பருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு டக்குன்னு கேட்டேன். 15 லட்சமா 20 லட்சமா அப்படின்னு. அது தெரியலங்க, ஏதோ 5 லட்சமோ 20 லட்சமோ அப்படின்றாங்க அப்படின்னாரு. பாருங்க, கொடுத்த அமௌண்ட் எவ்வளவுன்னே தெரியல அப்படின்னும் போது கொடுத்தது மட்டும் கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? அப்படி இல்லைங்க, இதெல்லாம் எக்ஸாக்டா சொல்ல முடியுமா? சொல்லணும். அதுதான் குற்றச்சாட்டு அப்படின்றது. இப்போ அறப்போர் இயக்கம் இன்ன மாதிரி இந்த டெண்டர்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்கின்றது, இதுல இவ்வளவு குளறுபடி நடந்திருக்கின்றது அப்படின்னா பைசா சுத்தமா கணக்கு போட்டு காமிக்கிறாங்க. இப்போ அமெரிக்கால டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதானி என்ன மாநிலங்கள்ல இருக்க அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சமா கொடுத்தார் அப்படின்னா இவ்வளவு பணம் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணும்போது இன்னென்ன பேருக்கு இத்தனை கோடி சொத்து இருக்கு அப்படின்னு ஸ்பெசிபிக்கா நம்பரோட மென்ஷன் பண்றாரு. சும்மா அவருக்கு ஒரு 5000 6000 கோடி இருக்கும், இவருக்கு 10,000 20,000 கோடி இருக்கும், இவருக்கு ஒரு 500 1000 கோடி இருக்கும், இப்படி 10ஆம் பொதுவுல சொல்லல. அப்ப குற்றச்சாட்டு அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு ஆதாரம் வேணும். அதுக்கப்புறமா ஸ்பெசிபிக் நம்பரா இருக்கணும். இப்படி 15 இருக்கலாம், 20 இருக்கலாம், இல்ல ரெண்டுத்துக்கும் நடுவுல 17.5 இருக்கலாம். இப்படிலாம் சொன்னா அது வாயில வடை சொல்றதுன்னு சொல்லாம அப்புறம் வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு நண்பர் யோசிச்சாரு. சரிங்க, அப்ப அந்த 15 லட்சமோ இல்ல 20 லட்சமோ 10 லட்சம் கூட வச்சுக்கோங்க, அதை கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு. சார் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குமா சார் அப்படின்னாரு. என்ன நண்பர், இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குமா அப்படின்னு நீங்களே முட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆதாரமே இல்லாம ஒரு விஷயத்த நீங்க நம்புறதுன்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எதை ஒண்ணா நம்பலாம். நான் ஏலியன் அப்படின்னு சொன்னா கூட நீங்க நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு. அப்பதான் நம்பர் எப்படி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. சார் அப்படி இல்ல, அதாவது அவரும் அதாவது இந்த 15 20 அப்படின்னு இவர்கிட்ட ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவருமே உங்களை மாதிரி ஒரு பாஜக ஆதரவாளர் அப்படின்னாரு. இருங்க, இதுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. முதல்ல நான் பாஜக ஆதரவாளர்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்கன்னு கேட்டேன். சார் நீங்க இந்த மாதிரி மோடி அவர்களால் தான் சிறப்பான ஆட்சி தர முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே. கரெக்டுங்க, நான் பல முறை சொல்லியிருக்கேன், என்னுடைய ஆதரவு அப்படின்றது ஒரு பார்ட்டிக்கோ ஒரு பர்சனுக்கோ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பர்சே கிடையாது. பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். இன்னைக்கு தேதியில கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சி அப்படின்னா பாஜக மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அதனால அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனா அது அன்கண்டிஷனல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் தவறுன்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம அதை சொல்லத்தான் செய்வோம். இதை ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஷயத்துல இன்னும் பல விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால நான் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க செய்யற எல்லாத்துக்கும் கண்ணு மூடின்னு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கணும். நான் அதை செய்ய மாட்டேன். அதனால ஆதரவு தெரிவிப்பது வேற, ஆதரவாளர் வேற. அது எப்படி சார், ஆதரவு தெரிவிக்கிறவர்கள்லாம் ஆதரவாளர்கள் தானே அப்படின்னாரு. சரி, இப்ப நான் உங்களை கிரிக்கெட்டுக்கு கொண்டு போறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு கமெண்டேட்டர் உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு டீம்
ஆடிட்டு இருக்காங்க. அப்போ சொல்றாரு, டேய் மச்சான் மச்சான் அதை பாடுறா, இவன் வந்து 4 மேட்ச்ல ஆடி மொத்தமே 17 ரன் தான் எடுத்திருக்கான். ஆனா பவுலிங் போடுறேன்னு சொல்லிட்டு 4 மேட்ச்ல 143 ரன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பவுலரா, இவனை கொண்டு போய் மறுபடியும் இறக்கி விட்டுக்கிறானுங்க. இவனை விட்டுட்டு பார் அங்க அவன் உட்காந்துட்டு இருக்கான் பெஞ்சில், அவனை கொண்டு வந்து இறக்கினா அவனாவது நல்லா அடிப்பான்டா அப்படின்னு ஒரு கமெண்டேட்டர் சொல்றாரு. அப்படின்னா அப்ப அவர் வந்து அந்த பிளேயரோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல இவருடைய எதிர்ப்பாளர்னு சொல்லுவீங்களா? அவருடைய நோக்கம் அந்த டீம் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். சோ இவரை கொண்டு வந்து இறக்கு, இவரை வந்து வெளில அனுப்பு அப்படின்னு சொல்றது இட்ஸ் அ மீன்ஸ் டு அன் எண்ட், தட் இஸ் நாட் த எண்ட். நாம அதை தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். டீம் ஜெயிக்கணும்னா இதை பண்ணணும், அதனால நான் இவரை சப்போர்ட் பண்றேன். சோ என்னுடைய அல்டிமேட் கோல்ன்றது டீம் ஜெயிக்கிறது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நாடு முன்னேறணும், அதுக்கு இன்னைக்கு இவங்களை தவிர வேற யாருமே இல்லை. சரி, இப்போ ஒரு கட்சி வந்து ஒரு 60 kmph ஸ்பீட்ல நாட்டை கொண்டு போறாங்க, இன்னொருத்தவங்க வந்து 40 kmph கொண்டு போறாங்க அப்படின்னா கூட என்ன கொஞ்சம் ஸ்லோவா போறாங்கன்னு சொல்லலாம். ஆனா இன்றைக்கு இருக்க நிலைமையில லெட்ஸ் சே பாஜக வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நாட்டை கொண்டு போறாங்கன்னு சொன்னா, புலி கூட்டணி வந்தாங்கன்னா அவங்க 80 கிலோமீட்டர்ல கொண்டு போவாங்க. பட் ரிவர்ஸ் கியர் போட்டு நாட்டோட முன்னேற்றத்தை அப்படியே பின்னாடி கொண்டு போயிருவாங்க. அதனால தான் வந்து இந்த புலி கூட்டணி வேணாம் பாஜக அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கே அண்ணன் ராகுல் காந்தி வந்து பாருங்க, நான் வந்து திருந்தி விட்டேன், இனிமே இந்த ஜாதி மதம் இப்படி ஜனங்களை கூறு கூறா போட்டு இதுல எனக்கு 4 கூறு உனக்கு 4 கூறு அப்படின்னு இத்தனை வருஷமா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தோமே, அதெல்லாம் நாங்க கைவிட்டு விடுகிறோம். இந்தியா முன்னேற வேண்டும், இந்திய நாட்டு மக்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும், இந்த வெளிநாட்டு ஊடுருவலை தடுத்து நிறுத்த வேண்டும், இந்த சீனாக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா நான் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஆனா அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஆதரவாளர்ன்றது வேற, ஆதரவு வேற, புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு. சரி சார், ஆனா இன்னும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், அதுதான் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னாரு. என்ன கேள்விப்பட்டீங்கன்னு? இல்ல பாஜகல வந்து ஊழல் நடந்துச்சாம அப்படின்னாரு. என்னங்க சொல்றீங்க? எங்க உத்தரப்பிரதேசத்திலயா இல்ல மத்திய பிரதேசத்திலயா? அங்க இல்ல சார், தமிழகத்துல அப்படின்னு. ஏங்க தமிழகத்துல பாஜக ஆட்சியிலேயே இல்ல, அப்புறம் எப்படி ஊழல் பண்ணிச்சுன்னு சொல்றீங்க? இல்லங்க சார், பாஜக அந்த கட்சிக்குள்ள ஊழல் நடந்திருக்குதான். சொன்னது யாரு? ஏதாவது பாஜகவின் மூத்த நிர்வாகி அவங்க யாராவது சொன்னாங்களா? அவங்களாம் இல்ல சார். அதாவது பாஜகவுக்கு டெட் அகைன்ஸ்டா இருக்க ஒருத்தர் இந்த ஊழலை வெளில கொண்டு வந்துக்கிறார் சார். பாஜக ஊழல்னா பாஜக இருக்கவங்க தானே ஃபீல் பண்ணணும். பாஜக எதிர்ப்பாளர்னு நீங்க சொல்றீங்க, அவர் எதுக்காக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு. இல்ல சார், ஊழல் அப்படின்னா அதை எந்த கட்சியை சார்ந்தவர்களும் வெளில கொண்டு வரலாம்ல அப்படின்னாரு. பாருங்க, ஆட்சியில் ஊழல் அப்படின்னா அதை பத்தி யார் வேணுமாலும் குற்றச்சாட்டு முன்வைக்கலாம். ஆனா கட்சியில் ஊழல் அப்படின்னா அது கட்சிக்காரங்க தானே கவலைப்படணும். என்ன சார் ஊழல் எல்லாரும் அதை சொல்லக்கூடாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. மறுபடியும் நான் கிரிக்கெட்டுக்கு கொண்டு போறேன். லெட் அஸ் சே 2 டீம் ஏ டீம் பி, இவங்க வந்து ஐபிஎல் அது மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல மோத போறாங்க இன்னும் 2 மாசத்துல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த டீம் பியோட கேப்டன் அவர் வந்து நிறைய மேட்ச்ல விளையாடுறாரு. அந்த மேட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த T20 மேட்ச்லயே செஞ்சுரி அடிக்கிறாரு, ஆல்ரவுண்டர் வேற. அதே மாதிரி 4 விக்கெட் 5 விக்கெட்னு எடுக்கிறாரு. இப்படிலாம் செய்தி வந்துட்டு இருக்கு. இப்போ நேச்சுரலி அந்த டீம் ஏ வந்து ஃபீல் பண்ணுவாங்க, என்ன இப்பேற்பட்ட ஒரு அப்பாட்டகர் வந்துகிறாரா அப்படின்னு. அப்போ அந்த டீம் ஏல இருக்க ஒரு மெம்பருக்கோ அவருடைய ஆதரவாளருக்கோ ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது. அதாவது இந்த கேப்டன் இவ்வளவு ரன் அடிக்கிறாரு, இவ்வளவு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது எல்லாமே செட்டப். அவர் வெளியில ஆடுற மேட்ச்ல எல்லாம் மேட்ச் பிக்சிங் நடக்குது. அதை வச்சுக்கின்னு வந்து இவர் இந்த மாதிரி ஜெயிச்சதா காமிக்கிறாங்க, நம்மள மெர்சல் காமிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுதுன்னா, நேச்சுரலி நீங்க அந்த நபரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படியே வாய் மூடின்னு உட்காந்துப்பீங்க. இல்ல பில்டப் எல்லாம் குத்தல்ல, அப்படியே வா இங்க போட்டு பொழகிறோம் இப்படின்னு தான் இருப்பீங்க. ஆனா அதை விட்டுட்டு ஐயோ டீம் பி உங்க கேப்டனை இப்படித்தான் ப்ரமோட் பண்றாங்க, அவருக்கு நிஜமாவே வந்து ஆடுறதுக்கான திறமையே கிடையாது, நீங்க வந்து இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு டீம் ஏ சைட்ல இருந்து யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டேன். நண்பர் யோசிச்சாரு, கரெக்ட் சார், சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஏங்க நீங்க வந்து பாஜக எதிர்ப்பாளர்னு சொல்றீங்க, அவர் ஏன் வந்து பாஜக நடக்கிற ஊழலை பத்தி கவலைப்படணும்? அப்படியே கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தார் நண்பர். சார் இதுல பாத்தீங்கன்னா இந்த பாஞ்சி 20 அப்படின்னு சொன்னது ஒரு நண்பர், இந்த பாஜக ஊழல்னு சொன்னது இன்னொரு நண்பர். ஆனா இவர் சொன்னதை அவரும் பேசியிருக்காரு அப்படின்னாரு.
என்னங்க நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலையே. ஒருத்தர் வந்து பாஜக எதிர்ப்பாளர்ன்றீங்க, ஒருத்தர் வந்து பாஜக ஆதரவாளர்ன்றீங்க. 2 பேரும் ஒரே விஷயத்துல ஒத்து போறாங்க அப்படின்னா, எங்கேயோ உதைக்குதே. உங்களுடைய புரிதல் தப்பா? இல்ல நீங்க காதுல வாங்கினது தப்பா? அப்படின்னு நண்பருக்கு ரொம்பவே குழப்பம் ஆயிடுச்சு. அதனால சார் அப்ப இத என்ன பண்ணலான்றீங்க? என்ன பண்ணலான்னா, பாஜகல இருக்கவங்க வருத்தப்படட்டும். நிஜமாகவே அந்த மாரி ஊழல் நடந்ததுன்னு சொன்னா, அவங்க தானங்க நடவடிக்கை எடுக்கணும். அவங்க தானே கவலைப்படணும். அடுத்தவங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க பாஜக ஆதரவாளர், நீங்க கவலைப்படுறீங்க நியாயமானது. பாஜக அழிஞ்சு போணும்னு நினைக்கிறவங்க, பாஜக தலையெடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் எதுக்காக பாஜகல ஊழல்னு கவலைப்பட்டுட்டு இருக்கணும்? கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையே அப்படின்னு. அப்பதான் நண்பருக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு தெம்பு வந்தது. சார் இன்னொன்னு கேட்கட்டுமா? தாராளமா கேளுங்க. இல்ல நீங்க வந்து இந்த சித்தாந்தம் இதையெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இப்படித்தான் ஆடணும்னா இப்படித்தான் அடிச்சு ஆடணும் அப்படின்னு சொன்னீங்க. என்னதான் இருந்தாலும் அந்த கட்சிக்குன்னு ஒரு சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத வந்து கைவிட்டுட்டு எப்படி சார் அரசியல் பண்ண முடியும்? இது நீங்க சொன்னது தப்பா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாரு. நான் நண்பர்கிட்ட கேட்டேன். நல்லாவே கேட்கிறீங்க. பாஜகவுடைய சித்தாந்தம் என்னன்னு கேட்டேன். சார் பாஜகன்னா இந்துத்துவா. இந்துத்துவா மட்டுமே அவங்களுடைய சித்தாந்தமா? இல்ல சார். அப்புறம் இந்த மாரி எல்லாருக்குமான முன்னேற்றம், அப்புறம் இந்தியா அப்படின்ற ஒரு பெருமை, அதுக்கப்புறம் அந்த இலவசங்கள் கூடாதுன்னு சொல்றது, இதெல்லாம் அவங்களுடைய கொள்கைகள் சார். வெரி குட். இலவசங்கள் கூடாதுன்னு சொன்ன பாஜக, இன்றைக்கு எல்லா மாநில தேர்தல் அறிக்கையிலையும் அந்த இலவசங்களை வாக்குறுதியா குடுக்குறாங்க. ஆட்சியில் இருக்க மாநிலங்கள்ல இந்த பெண்களுக்கு இந்த என்னது லட்கி பஹின் யோஜனா அப்படின்னு மத்திய பிரதேசத்துல ஆரம்பிச்சாங்க. மகாராஷ்டிரால இப்ப பண்ணியிருக்காங்க. எல்லா மாநிலத்திலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இலவசங்களுக்கு எதிரான பாஜக இந்த இலவசங்களை அறிவித்து தேர்தல்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க இப்படித்தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னா தப்பா? சித்தாந்தங்களை தூக்கி குப்பையில போடு அப்படின்னு சொன்னா அத பிராக்டிக்கலா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுன்னு அர்த்தம். இப்படித்தான் இங்க ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னா அப்படித்தான் வரணும். அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் எம்எல்ஏவே எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும். இதைத்தான் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? சொல்ல போனா மகாராஷ்டிராலையும் சரி மத்திய பிரதேசத்திலையும் சரி இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எப்படி இருந்தாலும் அவங்க ஆட்சிக்கு வந்தா இதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பினான்ஸை நாசப்படுத்தி போட்டு அந்த ஸ்கீம் எல்லாம் பலதை பாதியிலேயே நிறுத்தி போட்டு வளர்ச்சி திட்டத்தை எல்லாம் வந்து மூளையில போட்டுட்டு ஒன்னும் இல்லாம விட்டுட்டு போறாங்க. அதுக்கு நாம இதே இலவசங்களை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த டெவலப்மெண்ட்ல இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த இலவச திட்டங்களுக்கான நிதி அந்த வளர்ச்சியில வர வருமானத்துல நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிராக்டிக்கல் ரியலைசேஷன் பாஜகவுக்கு வந்ததுனால தான் இந்த சித்தாந்தங்கள் இலவசம் கூடாது அப்படின்ற கொள்கையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாங்க 1500 தரோம் 2000 தரோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. இப்ப புரியுதுங்களா? சித்தாந்தங்களை தூக்கி குப்பையில போடு அப்படின்னு நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு நண்பருக்கு வந்து அப்படியே அந்த அரசியல் மீது பழைய ஆர்வம் வந்துருச்சு. எல்லாம் கரெக்ட் சார். ஆனா என்ன சொல்லுங்க, இந்த பாஜகவாகட்டும் இல்ல சங் பரிவார் அமைப்புகள் ஆகட்டும் இவங்கெல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சிக்காக உழைச்சிருக்காங்க தெரியுமா? உயிரை கொடுத்தவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க சார். அப்படிலாம் வளர்த்து வச்ச கட்சி இன்னைக்கு நீங்க வந்து சீனியர்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்றது அது என்னால ஏத்துக்க முடியல சார் அப்படின்னாரு. நான் சீனியர்களை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லைங்க. சீனியர்கள் சீனியர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். புரியலையா? இப்போ வீட்டுல நம்ம அப்பா தாத்தா இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க வேலையை பார்த்துக்கின்னு ஒரு பேப்பரை படிச்சுக்கின்னு டிவியை பார்த்துக்கின்னு ஒரு கல்யாணம் காட்சி அப்படின்னா இவங்க தான் எங்க வீட்டுக்கு பெரியவர் அப்படின்னு முன்னாடி வருவாங்க. இவ்வளவுதான் சீனியர்களுடைய வேலை வீட்டுல. மற்றபடி பட்ஜெட் போடும்போது நான் உட்காந்து பட்ஜெட் போட்டு தரேன். என்னென்ன செலவு பண்ணுன்றதை நான் சொல்றேன். இந்த பையனை வந்து எந்த கோர்ஸ்ல சேர்க்கலாம், அதுக்கப்புறம் பையன் பொண்ணுக்கு எங்க மாப்பிள்ளை பார்க்கலாம், பொண்ணு பார்க்கலாம், இதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த வாடகை வீட்டுல இருக்கிறதா, சொந்த வீட்டுக்கு போறதா, இல்ல வீடு எந்த இடத்துல வாங்குறது, எப்படிப்பட்ட வீடு வாங்குறது, எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்படின்னு இந்த வயசான தாத்தாக்களோ இல்ல வயசான அப்பாக்களோ வந்து உட்கார்ந்துருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பமும் பழைய அவங்களுடைய முந்தைய நிலைமையிலிருந்து முன்னேறி இருக்கின்றது அப்படின்னா அப்பா தாத்தா அவங்களுடைய உழைப்பு பங்கு அப்படின்றது நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்காக அவங்களே எல்லா டிசிஷனும் எடுப்பாங்க அப்படின்னு விட்டு வச்சிருந்தா சரிப்பட்டு வருமான்னு நண்பர் யோசிச்சாரு. நான் அவங்களுடைய பங்களிப்பை
குறை சொல்லவில்லை, ஒதுக்கி தள்ளணும்னு சொல்லல, அதெல்லாம் மறந்துடுங்கன்னு சொல்லல. நீங்க எல்லாம் பண்ணீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதே சமயத்துல ரிசல்ட் அப்படின்றதும் ஒன்றும் பெருசா வரல. இன்னைக்கு இவர் அதை பண்ணியிருக்கார், ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் விதை போட்டேன்ப்பா, தென்னைய வச்சவன் தின்னுட்டு சாவான், பனைய வச்சவன் பார்த்துட்டு சாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்க அன்னைக்கு விதை போட்டோம். இன்னைக்கு கண்ணு முன்னாடி கட்சி வளர்றத நாங்க பாக்குறோம், சந்தோஷமா இருக்குது அப்படின்னு அந்த வளர்க்கறதுக்கு உங்களால முடிஞ்சதை உறுதுணையா இருக்கணும். இல்லையா பார்த்து ரசிக்கணும், ஆசிகள் அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடணும். அதை விட்டு நாங்க தான் முன்னாடி உட்காருவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தாத்தா வீட்டுல பட்ஜெட் போடுற மாதிரி தான். எப்படி வசதின்னு கேட்டேன். நண்பர் ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு, சார் எனக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருந்தது, கிட்டத்தட்ட நம்பிக்கையே போயிடுச்சு, ஆனா இப்ப அதை விட அதிகமா நம்பிக்கை வந்திருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. இன்னைக்கு நண்பருடைய நிலைமையில தான் நம்ம நிறைய பேர் இருக்கோம். காரணம் என்னன்னா, சொல்ற விஷயம் என்ன அப்படின்றத விட யார் சொல்றாங்க அப்படின்றதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். அதனால தான் பல நேரங்கள்ல தவறான இல்லாஜிக்கல் விஷயங்கள்லாம் கூட நம்ம நம்புற அளவுக்கு போயிடுறோம். நானே சொன்னாலும் இது கரெக்டா, இது லாஜிக்கலா ஒத்து வருமா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க. 15 20 எவ்வளவு கொடுத்தாங்கன்னே தெரியல அப்படின்னும் போது அப்ப கொடுத்தது எப்படி நம்ப முடியும்? இந்த கேள்வியை நாம கேட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நண்பருக்கு வந்த சந்தேகம் நம்ம யாருக்கும் வந்திருக்காது. அதனால கேள்வி கேட்க பழகுங்கள் நண்பர்களே. மறுபடியும் கேள்வி நேரத்தை ரிவைவ் பண்ணுவீங்களா அப்படின்னா எல்லாம் கடவுளுக்கே தெரியும். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.